ஸ்டோரி. மற்ற கதைகளுக்கு இல்லாத ஒரு இந்த கதை படமாக வேற வந்துருச்சு. நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாயசத்துலேருந்தே தொடங்கிடலாம். நம்ம நிறைய பேசணும் குரூப்பில், பாயசம் பிரதமன் எல்லாத்த பற்றியும். ரைட், கல்யாண பாயசங்கிறது வந்து அந்த வால்யூமில், அந்த விறகடுப்பில் மண் சட்டியா இல்லைன்னா அந்த அந்த ஒரு பர்டிகுலர் விதமான பானையில் அவ்வளோ பண்ணுறது வந்து அது நான் வந்து இது வரைக்கும் சின்ன போர்ஷனில் எங்கே பண்ணியும் அந்த டேஸ்ட்டு வரவே முடியல. அதை உடச்சிடுறாரு கடைசியில் இவர். ஸோ இவர் மேலே எனக்கு பர்டிகுலராக கோவம். இந்த 4 கதையிலையும் இல்லாத ஒரு கோவம் வந்து இவர் மேலே. பட்டியா கதை வந்து இவர் தான் சுவாமிநாது, அவர் தான் வந்து மெயின் கேரக்டர். அவர் வந்து ஒரே பொறாமைக்கு உட்பட்டவர். அவரோட அண்ணன் பையன் மேலே பொறாமைக்கு உட்பட்டவர். பொறாமை வந்து சாதாரண பொறாமை இல்லை, ஒரு பல வருஷமாக அப்படியே உள்ளேயே கங்கு மாதிரி கொதிக்கிட்டு இருக்கிற பொறாமைனால கிட்டத்தட்ட அவருக்கு எங்கே பார்த்தாலும் அண்ணன் பையனே தெரியலாம். இதில் எவ்வளோ உண்மை என்னன்னே தெரியல. இந்த பாலமாக அவன் கட்டினது, இந்த ரோடா அவன் கட்டினது, அது ஆக்சுவலாக உண்மை இல்லை. எது நல்லதாக நடந்தாலும் அவனால தான் அப்படி அவன் சக்ஸஸ் அப்படின்னு தேவையில்லாத அவனுக்கு கிரெடிட் தராரு. அவ்வளோ பொறாமை அவருக்கு. ஸோ கதையை படி பார்த்தா இவர் வந்து அதுவும் வந்து அந்த அண்ணன் பையனோட 7வது 8வது பொண்ணோட கல்யாணம். அதாவது அவங்க 7 பசங்க, நிறைய பசங்க பொண்ணுங்க இந்த மாதிரி. அந்த கல்யாணம் அன்னைக்கு கார்த்தால இது சுவாமிநாதோட ரொட்டீன் இப்படி தான் கதையை வச்சுருக்கா. ஆக்சுவலாக அதுவே வந்து ஒரு ரொம்ப ஹைலைட்டான, ரொம்ப நெகிழ்வான, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சுவாமிநாதோட இப்போ பல வருஷங்களாக இருக்கிற அந்த பொறாமையோட உச்சத்துக்கு இவர் இந்த பக்கம் போகிறார். இது வெறும் பொறாமை மட்டும் இல்லை, பொறாமை கூடிய ஒரு ஆற்றாமையும் இருக்குது. அவரால் எதுவும் செய்ய முடியும். ரைட், அவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான, அட்லீஸ்ட் வெளிலன்னு பார்க்கும்போது மெட்டீரியலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கேரக்டர். யார்? அவங்க அண்ணன் பையன். இவர் என்னடா சொல்லலாம் அப்படின்னா போயிட்டே இருக்கும்போது வந்து என்ன பணம் இருந்தால் என்ன, உடம்பு ஃபுல்லாக சுகரு, ப்ரெஷரு, ஒரு 4 விஷயம் ஒழுங்காக சாப்பிட முடியுமா, சும்மா ஏதோ சுமாராக சாப்பிட்டு அப்படியே இருப்பான் அப்படின்னு இவர் சொல்கிறார். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாதுல்லைங்க. யூஸ்வலாக ரொம்ப பணக்காரங்களுக்கு வந்து சாதாரண மனிதர்கள் கொஞ்சம் சொல்லிக்கிற ஒரு சமாதானம், என்ன பணம் இருந்தாலும் வில்லங்க வரும், அவனுக்கு பணம் இருந்தால் அவங்க உடம்புலாம் சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி போகிறாரு. இவரோட மறைந்த மனைவி வேற இவரோட இதில் தெரியுறாங்க. அவங்க கொஞ்சம் நார்மலாக இருங்க, லைஃப் ஃபுல்லாக இப்படி ஒரு கசப்பு காய்ப்பிலையே வாழாதீங்க, பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து காம்பன்சேட் பண்ணி நல்லவங்க இப்படிலாம் இல்லை, அவங்க நார்மலாக இருக்காங்க. இது நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நார்மலாக வாழலாமே, எதுக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு கசப்புலேயே வாழணுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அவங்க மனைவி வந்து இவர் தெரியுறாங்க. இவர் வந்து இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சின்ன வயசில் அவர் அந்த அண்ணன் பையன் படிக்க அனுப்புகிறாங்க. அப்புறம் நல்லா படிக்கிறான்னு பொறாமப்பட்டு அவனை நடுவில் நிறுத்தி டிஸ்கன்டினியூ பண்ணி கொண்டு வந்துடுறான். அப்புறம் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்துடுறாரு. அப்புறம் அவர் ஆக்சுவலாக கொஞ்சம் இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சரி, இவர் கஷ்டப்படுறாரு, பொறாம வேற படுறாரு, அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோன்னு ஏதோ கொஞ்சம் செல்வம் வந்து இவருக்கும் தராரு. பாதி சொத்துல பாதியை கொடுத்துட்டான்னு இவங்க சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் நம்புகிற மாதிரி இருக்குன்னு தெரியல. அவர் ஏதோ இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடுத்து நம்ம சித்தப்பா இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அப்படியே போகிறாரு. போய் இவர் குளிச்சுட்டு வரும்போதெல்லாம் வந்து துணி துவைக்கிறாரு. துணி துவைக்கும் போது அதை அடிக்கணும்ல, அடிக்கும்போது அவங்க பொண்ணுங்களெல்லாம் இந்த சாக்கு முட்டையில் வச்சு அடின்னு அடிக்கணும் அப்படின்னு வயலண்ட்டாக அப்படியே போகிறாரு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாடரேட்டிங் ஃபோர்ஸாக இப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு ரிட்டர்ன் வராரு. வரும்போது நிறைய டீட்டெயில்ஸு. அவங்க ஆக்சுவலாக ஒரு பையன் வந்து பெயிண்டர், அவங்க வீடு ஃபுல்லாக வந்து அவன் பையன் வரைஞ்ச பெயிண்டிங்காக மாட்டியிருக்காரு. யார்? நம்ம அந்த அண்ணன் பையன் கேரக்டர் பேர் சுப்ராய். அப்புறம் அவர் நல்ல மரியாதை தான் வச்சுருக்காரு. வழியில் போகிறவங்கலாம் இவர் வந்து சுப்ராயனோட சித்தப்பா, இவர் தான் பெரியவராக இன்னும் எல்லாம் நடத்தி வைக்கிறாருலாம் சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஸோ இவரை சுற்றி எல்லாரும் பாசிட்டிவாக இருக்காங்க. இவரோட கசப்பும் காழ்ப்பும் கொஞ்சம் தெரிஞ்சும் அதை டாலரேட் பண்ணிட்டு இவர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் இருக்காங்க. இவரால் அவரோட அந்த கசப்பு காய்ப்பு பொறாமையிலேருந்து வெளியே வர முடியல. என்னதான் பண்ணுறது? அப்புறம் இவருக்கு ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு வந்து விடவாயிட்டா, ஏர்லியாக வந்து விடவாயிட்டா அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக கதையில் இப்படி வைக்கும்போது வேணும்னே அவருக்கு எல்லாம் இருக்கிற மாதிரியும் இவருக்கு இல்லாத மாதிரியும் இருந்தாலும் அது இவர் பார்க்குற பார்வை தான் நினைக்கிறேன். லைஃப்பில் எவ்வளோ
என்ன கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ வெளியிலேருந்து இன்னொருத்தங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அதை இன்னும் பாசிட்டிவாக பார்க்கலான்னு தான் தோணுது. ஸோ அப்படியே இருக்கார். கடைசியில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு போய் பாயச இதை உடைச்சிட்டு பாயசத்தில் எலி விழுந்துருச்சு அப்படின்னு. ஸோ அங்கே உள்ள வந்து மேலே தாளம்லாம் கேட்டுக்கிட்டு கல்யாணம் நடக்குது. இவரால் ஒன்றும் பண்ண முடியல. பாயச தட்டியை அது உடைப்போம். அப்புறம் வந்து அவங்க பொண்ணு அதை பார்த்துட்டு இது மாதிரி அவங்க பொண்ணுக்கு தெரியுது. பொண்ணுக்கு மட்டும் இல்லை, இவரை சுற்றி இருக்கிற பல பேர் தெரிஞ்சிருக்கும், ஒய்ஃப் தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவர் இப்படி பொறாமையிலேயே இருக்காரு அப்படின்னு. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன ஒன்றுன்னா வந்து பொறாமை வந்து செல்ஃப் பிட்டி, தன்னிறக்கம்னு ஒரு இமோஷன் இருக்குது. அந்த தன்னிறக்கத்தில் ஏதோ ஒரு சுகம் இருக்கதான் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக பார்த்தோம்னா வெளியிலேருந்து தன்னிறக்கம் தவறு எல்லாருக்கும் தெரியும். தன்னிறக்கம் தவறு, சீக்கிரம் பிடிப்பது தவறு, இதெல்லாம் தெரியும். ஏன்னா ஆனால் ஏன் மனிதர்கள் அதை செய்கிறாங்க அப்படின்னா தன்னிறக்கத்தில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது. எப்படியோ ஒரு ரேஷனலைஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து விக்டிம், இல்லைன்னா நான் வந்து தியாகி, நான் வந்து ஐடியலிஸ்ட், இப்படிலாம் சொல்லி தன்னிறக்கத்திலேருந்து ஒரு இன்பத்தை மனிதர்கள் தேடும். ஆனால் பொறாமையிலேருந்து அதை தேடவே முடியாது. பொறாமை வந்து உண்மையிலே நரகம் தான். பொறாமை வச்சுக்கிட்டு, அதுவும் இவ்வளோ பொறாமையை வருஷக்கணக்காக வச்சுக்கிட்டு இருந்தால் லைஃப்பில் வந்து அதில் தன்னிறக்கத்தில் இருக்கிற தன்னிறக்கம் நெகட்டிவ் எமோஷன் தான். தன்னிறக்கத்தில் இருக்கிற சுகம் வந்து பொறாமையில் கிடைக்கிறது அப்படின்னு தோணும். அவ்வளோதான். வேற அது அது இன்னொன்று என்ன இன்ட்ரெஸ்டிங்கானது என்னென்னா, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கசப்பான கேரக்டர்ஸ் இருந்தால் அவங்கள எப்படியாவது பாசிட்டிவாக நம்ம பார்க்க முடியுமான்னு நான் பார்ப்பேன். யூஸ்வலாக வந்து சினிக்ஸு, பெசிமிஸ்ட்ஸுக்கு பின்னாடி ஒரு டிசப்பாயிண்டட் ஐடியலிசம் இருக்கும். அப்படி ஆக்சுவலாக போன ஷார்ட் ஸ்டோரியில் அவர் வந்து சொல்கிறார்ல, அவர் மாமா வந்து கரப்ட்டு, எல்லாம் பயங்கரமாக லஞ்சம் வாங்கி அவர் பணம் வச்சுருக்காரு. நான் வந்து நேர்மையாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் வாழ்க்கையில் வரதான் வரும்னு சிலிப்பில் சொல்கிறார். அதாவது அந்த நரேட்டரோட யார் வீட்டில் கொண்டு போய் பெங்களூரில் விட்டார் அவங்க. இவருக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து அவங்களுக்கு சுகர் இருக்காது ஒய்ஃபை நீ என்னது அப்படி இப்படின்னு பேசுகிறவர் வந்து இவ்வளோ கசப்பு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ரைட்டியஸ் இண்டிக்னேஷன் இருந்திருந்தால் அதை முதல்ல சொல்லியிருப்பாங்க, என்ன பெருசா அப்படின்னு. அப்படி இவர் எதுவுமே சொல்லலை. ஸோ மொத்தத்தில் இந்த கேரக்டர்கிட்ட இருந்து அப்படி இல்லாமல் இந்த கேரக்டரை எப்படியுமே நகர்த்தவே முடியாது. இவர் அப்படியே கசப்பில் நரகத்தில் இவர் வாழறாரு. சுற்றி எல்லாரும் நார்மல் லைஃப்பில் வாழறாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதுதான்.